உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரியத்தை தேடி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மறுமையில் கூலி வழங்கப்படுவதற்கு அவருடைய உள்ளம் சார்ந்த விடயங்களும் மிக முக்கியமான ஒரு அம்சமாக திகழ்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை கொண்டு என்ன செய்றாங்க, ஒரு மனிதர் தூய உள்ளம் கொண்டவர் என்று அடையாளப்படுத்துகின்றார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அமைதியும் கருணையும் எம் உயிரிலும் மேலான சத்திய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுதினம் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், வாழ்ந்து மரணித்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருட்பெரும் கிருபையினால் இஸ்லாம் கூறும் சிறந்தோர் என்ற தலைப்பினூடாக 3வது நாளாக இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தோர்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த இடத்திலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய உரையின் மூலமாக இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தோர்களுடைய பட்டியலில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய மக்கள் யார் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக அடிப்படையாக போதிக்கக்கூடிய ஒரு குணத்தை கொண்ட மக்களைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சிறந்தோராக காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் உள்ள மக்களை இன்றைய தினம் நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக நாங்கள் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய புனிதமிக்க ஒரு மார்க்கத்தை ஏற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்யப்படக்கூடிய அனைத்து செயற்பாடுகளுக்கும் அவர்களுடைய எண்ணங்களை பொறுத்தே இஸ்லாம் கூலி வழங்குகிறது என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கின்றது. அதே போல இஸ்லாமியர்களாக இருந்து நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் நாங்கள் கூலி வழங்கப்பட இருக்கிறோமா அல்லது தண்டனைக்குட்பட்ட மனிதர்களாக மாற இருக்கிறோமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடம் நம்முடைய உள்ளமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விடயத்தை இஸ்லாம் என்ன செய்கின்றது, மிக ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறது. இப்போ உலகத்தில் ஒரு மனிதர் நன்மை செய்கிறார் என்று சொன்னால், உலகத்தில் ஒருவர் நற்காரியத்தில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால், உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரியத்தை தேடி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மறுமையில் கூலி வழங்கப்படுவதற்கு அவருடைய உள்ளம் சார்ந்த விடயங்களும் என்ன செய்கிறது, மிக முக்கியமான ஒரு அம்சமாக திகழ்கின்றது. அதனால் தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு நற்காரியத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார், நற்காரியத்தை செய்வதற்கு அவர் எண்ணம் வைக்கிறார். நான் ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட போகிறேன், ஒரு நல்ல காரியத்தை நான் செய்ய போகிறேன்,
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த விடயத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, அவர் வந்துட்டு அவருடைய எண்ணத்தை சீர்படுத்தினார் என்று சொன்னால், அந்த எண்ணத்தை அவர் வைத்தார் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் அவர் அதை செய்யாவிட்டால் கூட அவருக்கு அதற்குரிய நன்மையை பதிவு செய்கின்றது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடைய எண்ணங்கள் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விடயத்தை இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய எண்ணம் எங்கிருந்து உருவாகிறது என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து தான் என்ன செய்கிறது, இந்த எண்ணங்கள் உருவாகின்றது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுடைய நிலைமையை அல்லாஹ் மறுமையில் எப்படி பார்ப்பான் என்று சொன்னால், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை வைத்தோ அவர்களுடைய உருவ அமைப்புகளை வைத்தோ உலகத்தில் இந்த மனிதர் என்ன செய்கிறாரு, மிக பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த அந்தஸ்தை வைத்தோ அல்லாஹ் மறுமையில் ஒரு மனிதனுக்கு கூலி வழங்குவது கிடையாது. அப்போ ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கூலி வழங்கப்படுகிறது, எப்படி கூலி வழங்கப்படுகிறது என்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்கள் செய்த காரியங்களுக்குரிய கூலிகளை அல்லாஹ் வழங்குகிறான். அதனால்தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை என்ன செய்ய வேண்டும், அகற்றி விட வேண்டும். அவருடைய வாழ்க்கையில அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் ஒழுங்குற செய்ய வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் காட்டிய எண்ணங்களோடு அவருடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தை என்ன செய்ய வேண்டும், சீர்படுத்த வேண்டும். தீய எண்ணங்களை புகழ விடாமல் அவருடைய வாழ்க்கையில அவருடைய உள்ளத்தை வந்துட்டு கெடுக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடாமல் ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, ஒரு தூய உள்ளம் கொண்டவராக இருப்பார் என்று சொன்னால், இஸ்லாம் என்ன செய்கிறது என்றால் இந்த தூய உள்ளம் கொண்ட மனிதர்களை சிறந்தோராக அடையாளம் காட்டுகிறது. இஸ்லாம் என்ன செய்கிறது, இந்த சிறந்தோராக அந்த அவர்களுடைய பட்டியலில் சேர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதனை தூய உள்ளம் கொண்டவராக இருப்பார் என்று சொன்னால் அவரை என்ன செய்கிறது, இஸ்லாத்திலே சிறந்தவர் என்று அடையாளப்படுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 4216வது செய்தி. இந்த செய்தியில் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு விஷயம் கேட்கப்படுகிறது. என்ன கேட்குறாங்க, கீழடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயு நாசி அஃலல், அல்லாஹ்வுடைய தூதரே மக்களில் சிறந்தவர்கள் யார், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மக்களில் யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் யார் ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் என்ன செய்யப்படுகிறது, கேட்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், குல்லு மஹ்மூமில் கல்பி, யாரெல்லாம் தூய உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இஸ்லாத்தில் சிறந்தவர்கள் என்று ரசூலா பதிலளிக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்கிறார்கள், என்ன கேட்கின்றார்கள், ஃபமா மஹ்மூமுல் கல்பி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே தூய உள்ளம் கொண்டவர்கள் என்றால் யார், தூய உள்ளம் கொண்டவர்கள் என்று சொன்னால் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் என்ன செய்கிறாங்க, கேள்வியாக கேட்குறாங்க. இதை சஹாபாக்கள் கூட தெரிந்திருக்கவில்லை. அதாவது தூய உள்ளம் கொண்டவர் என்று சொன்னால் யாரு, அவரிடத்தில் என்னென்ன பண்புகள் இருக்கும், என்னென்ன விஷயங்களை செய்தால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த முடியும் என்பதை சஹாபாக்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்குறாங்க, ஃபமா மஹ்மூமுல் கல்பி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே தூய உள்ளம் கொண்டவர் என்று சொன்னால் யாரு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை கொண்டு என்ன செய்கிறாங்க, ஒரு மனிதர் தூய உள்ளம் கொண்டவர் என்று அடையாளப்படுத்துகின்றார்கள். அதில் முதலாவது விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மை அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மை அடைந்து அவர் தூய உள்ளம் கொண்டவராக மாற வேண்டும் என்று சொன்னால் அவர் மிக முக்கியமாக ஒரு விடயத்தை அவர் செய்ய வேண்டும். அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது, ஒரு விடயம் நிச்சயமாக இருக்கவே கூடாது. அது என்னது, அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது சொல்கின்றார்கள், லா இஸ்ம ஃபீஹி, அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது, பாவங்கள் இருக்கக்கூடாது. அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது, பாவங்கள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாங்கள் தூய உள்ளம் கொண்டவர்களா என்று நம்ம இடத்துல நாம் கேள்வி கேட்டோம் என்று சொன்னால் நாம் எல்லோருமே என்ன சொல்லுவோம், நாங்கள் தூய உள்ளம் கொண்டவர் தான், நாங்கள் தூய்மையான உள்ளத்தினுடையவர்கள் தான் என்பதை நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் பதிலாக நாங்கள் சொல்லுவோம்.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை வைத்து தான் என்ன செய்கிறாங்க, ஒரு மனிதனை தூய உள்ளம் கொண்டவர் என்று அடையாளப்படுத்துகின்றார்கள். அப்ப இந்த 4 விஷயங்களை முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், லா இஸ்ம ஃபீஹி, அவருடைய உள்ளத்திலே பாவங்கள் இருக்கக்கூடாது. நமக்கெல்லாம் தெரியும், பாவத்தை பற்றி நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், பல பேர் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதனை நரகத்தில் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று சொன்னால் பாவம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்படுகின்றது பாவம் சம்பந்தமான விடயங்கள். அல்லாஹு தாலா கடுமையான முறையில் பாவங்களை என்ன செய்கிறான், எச்சரிக்கை செய்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு இறைமறை வசனம் இறக்கப்படுகின்றது. அதன் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், வதரு லாஹிருல் இஸ்மி வபாத்தினஹு, நீங்கள் பாவங்களில் வெளிப்படையானதையும் மறைமுகமானதையும் நீங்கள் விட்டு விடுங்கள். அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், பாவத்தில் நீங்க வெளிப்படையாகவும் நீங்க பாவம் செய்ய வேணாம், மறைமுகமாகவும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அந்த பாவங்களை நீங்கள் விட்டு விடுங்கள். ஏனென்று சொன்னால், இன்னல்லதீன யக்ஸிபூனல் இஸ்ம, எந்த ஒரு மனிதர் பாவமான விஷயங்களில் ஈடுபடுகின்றாரோ அந்த பாவத்தை செய்த மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மனிதர்களை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் சைஜுஸௌன பிமா கானு யக்ஸரிகூன், அல்லாஹு தாலா எப்படி சொல்லி காட்டுகிறான், அவர்கள் செய்து வந்ததின் காரணமாக அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனைக்குட்பட்ட மனிதர்களாக யார் இருப்பாங்க, பாவத்தை செய்யக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, தன்னுடைய தொழுகைகளில் பாவத்தில் இருந்து பாதுகாப்பு தருறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை அல்லாஹ் என்ன செய்வான், தடுத்து நிறுத்தி விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, பாவத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தொழுகைகளையும் பாதுகாப்பு தேடுறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், பேசிக்கா நம்ம அறிஞ்சிருக்கிறோம் என்னது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அத்தஹியாத்தில் 4 விஷயத்திலிருந்து என்ன செய்வாங்க, பாதுகாப்பு தேடுவார்கள். முதலாவது விஷயம் என்னது, கபரில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள். இரண்டாவது விஷயம் என்னது, நரகத்தில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள். மூன்றாவது விஷயம் என்னது, உலகத்தினுடைய ஃபித்னாக்கள்ல இருந்தும் அதே மாதிரி மரணத்தினுடைய ஃபித்னாக்கள்ல இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, பாதுகாப்பு தேடுவார்கள். அதே மாதிரி மசீஹ் தஜ்ஜாலினுடைய பிரச்சனைகள்ல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள். இந்த 4 விஷயத்தையும் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் அத்தஹியாத்துக்கு பின்னால் என்ன செய்வாங்க, ஒரு பிரார்த்தனையாகவே கேட்பார்கள். இது நாம எல்லோருமே அறிந்திருக்கிறோம். இதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு தொழுகைகளிலும் என்ன செய்வாங்க, ஒரு பிரார்த்தனையை மறுக்காமல் கேட்டு வருவார்கள். அந்த பிரார்த்தனை என்னது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்பாங்க, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். நான் செய்யக்கூடிய பாவங்களில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். என்னுடைய கடனுடைய விஷயங்களில் இருந்து நான் என்ன செய்கிறேன், உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து என்ன செய்வாங்க, தன்னுடைய ஒவ்வொரு தொழுகைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு வந்தார்கள். இது பிரார்த்தனை செய்தது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் பாவம் இழைத்து விட்டார் என்றால், மனிதர் என்பவர்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு அடிப்படையில் நீங்கள் பாவத்தை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய நல்லறத்தை உடனடியாக செய்து விடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்றாங்க, வாத்திபி ஸய்யிஅத்துல் ஹஸனா, நீங்க ஒரு பாவத்தை செய்து விட்டீர்கள் என்றால் உடனடியாக ஒரு நன்மையை செய்து அந்த பாவத்தை அழித்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏன் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய பாவம் தான் அவனை நரகத்தில் சேர்க்கக்கூடிய மிக பிரதானமான அம்சமாக இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தூய உள்ளம் கொண்டவர் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே முதலாவது என்ன இருக்கக்கூடாது, லா இஸ்ம ஃபீஹி, அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கக்கூடாது, பாவங்கள் இருக்கக்கூடாது. இது ரசூலுல்லாஹ் முதலாவது விஷயமாக என்ன செய்றாங்க, தூய உள்ளம் கொண்டவருடைய பண்புகளில் முதலாவது விஷயமாக குறிப்பிட்டு சொல்றாங்க. இரண்டாவது என்ன சொல்கின்றார்கள், வலா பகிய ஃபீஹி, அவருடைய உள்ளத்திலே அநீதம் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தரை சிறந்தவராக காட்டிவிட்டு
தூய உள்ளம் கொண்டவராக காட்டிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூய உள்ளத்தினுடைய அடிப்படைகளை சொல்லிக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் முதலாவது பாவம் இருக்கக்கூடாது. இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் வலா பகிய ஃபீஹி, அவருடைய உள்ளத்திலே அநீதம் இருக்கக்கூடாது. யாருக்கு என்ன செய்யக்கூடாது? அவரே அநியாயம் செய்யக்கூடிய எண்ணத்தோடு அவர் பயணிக்க கூடாது. அப்படி இருந்தார் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த அநீதத்தை எச்சரிக்கை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தாலா சொல்வதாக ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். எப்படி சொல்றாங்க? அல்லாஹு தாலா எப்படி சொல்லி காட்டுகிறான்? இன்னி ஹர்ரம்து லுல்ம அலா நஃப்ஸி. அல்லாஹு தாலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், என் அடியார்களே, அல்லாஹ் என்ன செய்யறான்? அடியார்களை அழைத்து சொல்கின்றான், என்னுடைய அடியார்களே, எனக்கு நானே என்ன செய்து விட்டேன்? அநீதத்தை தடை செய்து விட்டேன். எனக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்? அநீதத்தை நான் எனக்கு ஹராமாக்கி விட்டேன். இந்த அநீதத்தை பற்றி அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய நேரத்தில் வஜஅல்தஹு பைனக்கும் முஹர்ரமா, அதே மாதிரி உங்களுக்கும் நான் என்ன செய்து விட்டேன்? இந்த அநீதம் செய்யக்கூடிய செயற்பாடுகளை, அநீதத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் அதை நான் தடை செய்து விட்டேன். ஃபலா தலாலமு, நீங்கள் மக்களுக்கு மத்தியில் அநீதத்தோடு நீங்கள் பயணிக்க வேண்டாம். நீங்கள் மக்களிடத்தில் நீங்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப நம்மை படைத்த அல்லாஹ்வை என்ன செய்கிறான் என்று சொன்னால் தனக்குத்தானே அநீதத்தை தடை செய்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிக முக்கியமான முறையில் இதை நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியே தப்பி தவறு என்ன செய்கிறாரு? ஒருத்தர் வந்துட்டு அநீதம் இழைக்கக்கூடிய செயற்பாடை செய்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் அறிவிப்பு விடுக்க சொல்கின்றான். என்ன அறிவிப்பு விடுக்க சொல்கின்றான்? அல்லாஹ்வுடைய சாபம் அவரின் மீது இறங்குகின்றது. ஒருத்தருக்கு அநியாயம் செய்ய நினைக்கிறார். நமக்கு பல பேர் என்ன செய்வாங்க? உலகத்தில் அநியாயம் செய்வாங்க. பொருளாதார ரீதியாக, அதே மாதிரி நட்பு ரீதியாக, உறவு முறைகள் ரீதியாக என்ன செய்வாங்க? பல பேர் நமக்கு அநியாயம் செய்வாங்க. பல சமூகத்தில் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். மனிதனாக பிறந்து விட்டாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன செய்யும்? நம்முடைய சூழல்களில் அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அப்படி அநீதம் இழைக்கக்கூடிய மக்களாக யார் இருந்தாலும் அலா லஅனத்துல்லாஹி அலல் லாலிமீன், அப்படி அநீதம் செய்யக்கூடிய மக்களின் மீது அல்லாஹ் என்ன செய்கிறான்? சாபம் இடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹு தாலா விளங்கப்படுத்துகின்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருத்தருக்கு அநீதம் செய்ய நினைக்கிறோம் என்று சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஞாபகமூட்டுகின்றார்கள்? அல்லாஹ்வுடைய குர்ஆன் நமக்கு எதை ஞாபகமூட்டுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபம் நமக்கு இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்தில் என்ன செய்றாங்க? இந்த அநீதத்தை பற்றிய விஷயத்தை அடிக்கடி ஞாபகமூட்டி கொண்டே இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி என்ன செய்றாங்க? யமன் தேசத்துக்கு ஆளுநராக அனுப்பி ஜகாத் வசூலித்து வரும்படி என்ன செய்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவங்களை என்ன செய்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையின் மீது உட்கார வைத்து விட்டு அவர் போகக்கூடிய அந்த வாகனத்தின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை உட்கார வைத்து விட்டு சில முக்கியமான வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவருக்குரிய அறிவுரைகளாக சில விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் இத்தகி தாவத்தல் மظلوம், நீங்கள் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய சாபத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் ஆளுநராக போறீங்க, ஒரு ஜனாதிபதியாக உங்களை நியமித்திருக்கிறோம், ஒரு பொறுப்பாளராக நீங்கள் போகின்றீர்கள். அப்படி போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஆட்சியில் இருக்கின்றீர்கள், அதிகாரத்தில் இருக்கின்றீர்கள் என்பதற்காக வேண்டி எந்த மனிதனுக்கும் நீங்கள் அநீதம் இழைத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இத்தகி தாவத்தல் மظلوம் ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன். அந்த அநீதி இழைக்கப்பட்ட மனிதன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி தன்னுடைய கரங்களை அவன் உயர்த்தி விட்டான் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த ஒரு திரையும் இருக்காது. உடனடியாக அவனுடைய பிரார்த்தனை என்ன செய்யப்படும்? அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால நீங்கள் அநீதம் இழைக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இது இரண்டாவது விஷயம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தூய உள்ளம் கொண்டவருடைய உள்ளத்தில் வலா பகிய ஃபீஹி, அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்காது? அநீதம் இருக்காது என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது விஷயம் சொல்றாங்க. அதாவது தூய உள்ளம் கொண்டவர் என்று சொன்னால் இந்த இரண்டு விஷயத்தை தாண்டி மூன்றாவது ஒரு விஷயமும் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அதான் என்னது? வலா கில்ல ஃபீஹி, அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கக்கூடாது? குரோதம் இருக்கக்கூடாது. மக்களின் மீது என்ன செய்யக்கூடாது? அவரே குரோதம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தில், மேலே சொன்ன ரெண்டு விஷயத்தில் நாங்கள் பெரும்பான்மையாக நாங்கள் கவனம் செலுத்தினாலும் இந்த மூணாவது விஷயத்தில் என்ன செய்யறது? நாங்கள் பெரும்பான்மையான மக்கள் இதில் கோட்டை விட்டுறாங்க. அன்றைக்கி சமூகத்தில் நிறைய விஷயங்களை பார்க்க கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரோதத்தை பற்றி சொல்கிறாங்க. எப்படி சொல்கின்றார்கள்? துஃப்தஹு அபுவாபல் ஜன்னத்தி யௌமல் இஸ்னைனி வ யௌமல் ஹமீஸ். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு திங்கட்கிழமைகளையும் அதே போல ஒவ்வொரு வியாழக்கிழமைகளையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சுவனத்தினுடைய வாயில்களை அல்லாஹ் திறக்கின்றான். அப்படி திறந்து என்ன செய்கிறான் என்று சொன்னால் வயூஃபரு லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் உலகத்தில் ஒரு மனிதர் வாழ்கிறார் என்று சொன்னால் அந்த அடியானுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். ஒரு மனிதரை தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பற்றி சொல்கின்றார்கள், இல்லா ரஜுலன் கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்றாங்க? எந்த மனிதர் தன்னுடைய முஸ்லிம் சகோதரனோடு குரோதமுடையவராக இருக்கின்றாரோ அவரை தவிர மற்றவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான், அந்த சுவனபதியில் அல்லாஹ் நுழைய வைக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது எதுவரைக்கும் அவர் அப்படியே தடுத்து நிறுத்தப்படுவார் என்று சொன்னால் மலக்குமார்கள் அவர்களுக்கு அறிவிப்பு செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இரண்டு பேரும் சேருகின்ற வரைக்கும், அவர்கள் அந்த குரோதத்தில் இருந்து விடுபடுகின்ற வரைக்கும் அவர்களுக்கு இந்த நிலை நீடித்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இந்த குரோத நிலையை நம்முடைய உள்ளத்தில் இருந்து நாங்கள் அகற்ற வேண்டும். இன்னைக்கு பல பேர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொன்னா உடனடியாக நாம் என்ன சொல்றது? நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை அழைத்து சொல்றது, இவரை என்னுடைய மையத்தையும் என்ன செய்யக்கூடாது? பார்க்க விட்டுறக்கூடாது. இன்னைக்கு என்ன சொல்றது? பெரும்பான்மையாக நடக்கக்கூடிய விஷயம் சமூகத்தில் என்ன சொல்றது? ஏதாவது ஒரு அடிப்படையில் ரெண்டு பேரும் குழம்பிக் கொள்வாங்க. குழம்பிக் கொண்டதுக்கு பின்னால் என்ன சொல்றது? தன்னுடைய மகனையோ தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களையோ அழைச்சு சொல்றது, இவரை நான் அவ்வளவு வெறுக்கிறேன், என்னுடைய மரணம் நிகழ்ந்தால் கூட என்னுடைய ஜனாசாவையும் இவரை பார்க்க விடக்கூடாது, அவ்வளவு குரோதத்தை வெளிப்படுத்துறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? உங்களுடைய உள்ளத்திற்கு அப்படி குரோதம் வந்தால் கூட அயஹில்லு லிரஜுலின் அயஹ்ஜுர் அஹாஹு ஃபௌக ஸலாசின், 3 நாட்களுக்கு மேலே நீங்கள் அதை தங்க வைத்து விடக்கூடாது. ஒரு அடியானோடு ஒரு முஸ்லிமான சகோதரனோடு நீங்கள் பேசாமல் குரோதத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்திருக்கின்றீர்கள். அப்படி அமைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் அதை நீடிக்க விடக்கூடாது. 3 நாட்களுக்குள்ள நீங்களே போயிட்டு நீங்க என்ன செய்யுங்க? பேசிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கச்சிதமாக நமக்கு கவனம் செலுத்தும்படி என்ன செய்யறாங்க? இந்த குரோதத்தினுடைய விஷயத்தை நமக்கு குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய உள்ளம் கொண்டவருடைய உள்ளத்தில் என்ன இருக்காது? லா கில்ல ஃபீஹி, அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்காது? குரோதத்தன்மை இருக்காது. முதலாவது சொன்னோம் என்னது? அவருடைய உள்ளத்தில் லா இஸ்ம ஃபீஹி, பாவம் இருக்காது. இரண்டாவது வலா பகிய ஃபீஹி, அவருடைய உள்ளத்திலே அநீதம் இருக்காது. மூன்றாவது விஷயம் அவருடைய உள்ளத்திலே லா கில்ல ஃபீஹி, அவருடைய உள்ளத்திலே குரோதம் இருக்காது. நான்காவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வலா ஹஸத ஃபீஹி, அந்த தூய உள்ளம் கொண்டவர் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே மற்றவருடைய பொறாமையை அவர் சுமந்திருக்க மாட்டார். மற்றவர்களின் மீது அவர் பொறாமையை சுமந்திருக்க மாட்டார். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பொறாமை எச்சரிக்கை செய்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனை பார்த்து பொறாமை அடைகிறான் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்? உலகத்தில் செழிப்பான வாழ்க்கையை கொடுத்திருப்பான். உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் பொருளாதாரத்திலும் குடும்ப ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அந்தஸ்துகளை சில மனிதர்களுக்கு அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுப்பான். உலகத்தில் சந்தோஷமா இருப்பாங்க. இவரை போல வாழ வேண்டும் என்று மக்கள் ஆசைப்படக்கூடிய வகையில் இருப்பார்கள். அப்படியான மக்களை பார்த்து சில மனிதர்கள் என்ன செய்யறது? பொறாமைப்படுறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வலா யஜ்தமிஉ ஃபீ ஜௌஃபி அப்தின், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஈமானும் பொறாமையும் ஒன்று சேர்ந்து இருக்காது. எந்த மனிதனுடைய உள்ளத்திலே பொறாமை இருக்குமோ அவருடைய உள்ளத்திலே இருந்து ஈமான் சென்றுவிடும். அவருடைய உள்ளத்தில் இருந்து என்ன செய்யும்? இறை நம்பிக்கை சென்றுவிடும். அப்படி இறை நம்பிக்கை சென்று விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எவ்வளவுதான் அவர் அமல் செய்தாலும் சரி, எவ்வளவுதான் அவர் என்ன செய்கிறாரு, ஈமான் இல்லாத நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் நற்காரியங்களில் ஈடுபட்டாலும் அதற்குரிய பிரயோசனத்தை என்ன செய்ய மாட்டார், அவர் அடைந்து கொள்ள மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் பதிவு செய்கிறாங்க. இந்த பொறாமையின் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன தெரியுமா? ஈயாக்கும் வல் ஹசத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஈயாக்கும் வல் ஹசத், உங்களுக்கு இந்த பொறாமையை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். எப்படி எச்சரிக்கை செய்கின்றேன்? ஃபஇன்னல் ஹஸத யாக்குலுல் ஹஸனாத், நீங்கள் பொறாமை உடையவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நல்ல அமல்களை அந்த பொறாமை தின்றுவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, அந்த பொறாமை என்பது உங்களுடைய நற்காரியங்களை என்ன செய்துவிடும்? தின்றுவிடும், அழித்துவிடும். கமா தாக்குலுன் நாருல் ஹதப், எப்படி விறகுகளை அந்த நெருப்பு எரித்து நாசமாக்கி விடுகின்றதோ அதே போல உங்களுடைய நல்லமல்களை, நற்காரியங்களை, நன்மைகளை இந்த பொறாமை என்பது சாப்பிட்டு விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய இந்த 4 பண்புகளை நம்முடைய உள்ளத்தில் இருந்து மிக முக்கியமான முறையில் நாங்கள் எடுத்து விட வேண்டும். அப்படி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மை தூய உள்ளம் கொண்டவர்களாக மாற்றி, அந்த தூய உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தில் சிறந்தவர்களாக நம்மை அடையாளப்படுத்துகின்றது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாமும் தூய உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ கரைகளை அழித்து, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அநீதத்தை இல்லாமலாக்கி, அதே போல எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோத தன்மைகளை நாங்கள் கொன்றுவிட்டு, அதே மாதிரி எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை தன்மைகளை அகற்றிவிட்டு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் தூய உள்ளம் கொண்டவர்களாக மாறி அல்லாஹ்விடத்திலே செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் முழுமையான நன்மைகளை அடைந்து கொண்ட மக்களாக, இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தோராக மாறி செல்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.